கவிதை கழகம். எப்பொழுதும் நம் வாழ்க்கை நம் நினைத்தது போல் அமைந்துவிடும் என்ற எதிர்பார்ப்புகள் உங்கள் மனதுக்குள் இருந்தால் அதில் சிறு மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நேரங்களும் காலங்களும் நமக்காக காத்திருப்பதில்லை. நாம் நம்மை எந்த சூழ்நிலைகளிலும் கடந்து செல்லும் பக்குவ நிலையை கற்க வேண்டும். மண்தடம் யாவருக்கும் பொதுவானது. ஒரு பக்கம் மேடுகளாகவும் மறுபக்கம் பள்ளங்களாகவும் மறுபக்கம் சமநிலையாகவும் தன் வாழ்நிலையின் போக்கை மாற்றிக்கொண்டிருக்கும். ஒரு பக்கம் காய்ந்த வறட்சி பகுதிகளாகவும் மறுபக்கம் மிக செழிப்பான முகங்களை காட்டும் மரங்களாகவும் மறுபக்கம் பறவை இனங்கள் வாழும் தன்மையில் உள்ள மரங்களாகவும் பல விதங்களாக தான் காட்சிகள் இன்றளவும் இருந்த வண்ணம் இருக்கின்றது. அதற்காக யார் உயிரும் இந்த மண்பரப்பின் மீது தோன்றாமல் நின்று விடுவதில்லை. மரங்கள் வெட்டப்படுகின்றன, ஒரு பக்கம் மரங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றன. இது இயற்கைகளின் விதிகள். இங்கு ஒரு பக்கம் மலைகள் மண்ணாக்கி கொண்டிருக்கப்படுகின்றது, மறுபக்கம் மலைகள் மண்ணுக்குள் இருக்கின்றது என்ற நம்பிக்கையில் இருக்கும் வரலாறை இருக்கும் பொழுதே இறக்கடிக்கும் அழகான பக்குவங்களும் இங்கேதான் நிகழ்கிறது. நாம் எதற்காக இந்த மண்தடம் மீது மனித வாழ்க்கையை பிறந்துள்ளோம்? எதற்காக ஒன்றை மேல் ஒன்றை பழி சொல்லி நம் வாழ்க்கை மீது நாமே வீணாய் பழி சேர்க்கும் விதம் செய்து கொள்வது? இயற்கையெல்லாம் நமக்கானது என்ற நினைப்புகள் உங்களுக்கானது என நினைத்து வாழ்க்கை எப்பொழுதும் நமக்கானதாக இல்லாத போதிலும் நமக்கானதாக மாற்றிக்கொள்ளும் மனப்பக்குவ நிலையை அடைந்து இந்த மண்தடம் நான் பிறந்ததற்கான வரம் என நினைத்து எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் முயற்சிகளையும் கொண்டு இந்த வாழ்தடத்தை அழகாக கையாளுவேன் என்று இந்த பதிவு மூலமேனும் இயற்கையோடு சார்ந்த வாழ்க்கையை கொண்டாடுங்கள் என் உறவுகளே. வாழ்க்கை மிக அழகானது.